சண்டேனாலே ஸ்பெஷல் அதுலேயும் சிக்கன் இல்லைன்னா மட்டன் இல்லைன்னா ஃபிஷ்ஷு ஏதாவது ஒன்று எடுத்துட வேண்டியதான். ஸோ இன்றைக்கி சிக்கன் தான். சிக்கன் பிரியாணி செஞ்சது செம்ம டேஸ்ட்டு. ரியலி ரொம்ப ஹாப்பி. எங்கள் ஹஸ்பண்ட் வந்து சாப்பிட்டுட்டு அதிகமாக கமெண்ட் பண்ணார், ரகசியமாக வச்சுக்கோங்க தக்காளி சாதம்னு சொல்லி கமெண்ட் பண்ணார். ரியலி செம்ம டேஸ்ட்டு. கூடுதலாக கொஞ்சம் தக்காளி போட்டேன், ஏன்னா இது கொஞ்சம் சூடு இல்லையா சிக்கனு, அதனால் அப்படின்னு சொல்லி போட்டேன். அண்ட் வந்து கொஞ்சோண்டு 65 கேட்டிருந்தாங்க. அதுக்காக வந்து எண்ணெய் எண்ணெய் உப்பு, காரத்தூள், சிக்கன் பிரியாணி தூள், கொஞ்சோண்டு தயிர், கொஞ்சோண்டு கார்ன்ஃப்ளவர் மாவு, அப்புறமேட்டா கொஞ்சோண்டு புதினா, அப்புறம் கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு ரைஸ் பவுட்ரு போட்டேன். இப்படி குட்டி குட்டியாக நான் வந்து கட் பண்ணி எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கிட்டேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இது ஊறட்டும். கொஞ்சோண்டு லெமன் இருந்துச்சுன்னா ஒரு ஆஃப் லெமன் நல்லா புழிஞ்சு விட்ருங்க. இது மாதிரி ஃப்ரெஷ்ஷாக எண்ணெயை ஊற்றி நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இதுமாரி ஒன்று ஒன்று போட்டோடனே ஒட்டாமல் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் கொஞ்சோண்டு கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரைஸ் மாவுமே சேர்த்தேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவுமே சேர்த்தேன். ஸோ எல்லாமே கொஞ்சம் கொஞ்சோண்டு அளவாக போட்டால் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. செம்ம டேஸ்ட்டு. நாங்கள் 2 பேருமே போட்டி போட்டு அதை சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமேட்டா கலர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. நல்லா அட்ராக்டிவாக இருந்தது. நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த பேட்ச் ஃபஸ்ட்டு கொஞ்சம் போட்டு டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் 2வதுமே நாங்கள் போட்டு பார்த்தோமே, ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாருங்கள் அப்படியே எவ்வளோ சூப்பராக இருக்குது முறுமுறுன்னு. ஏன்னாக்கா அந்த புதினாவும் இதுவும் போட்டோன்னா அந்த டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது சாப்பிடும்போது அந்த ஃப்ளேவர் வந்து எண்ணெயில் நல்லா வறுத்து எடுக்கும்போது திரும்ப 2வது கொஞ்சம் நல்லா போட்டு எடுத்து அழகாக அசத்திட்டேன். அந்த மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க. தயவு செஞ்சு வெளியில் வாங்காதீங்க. அது வந்து அவ்வளோ நல்லதே கிடையாது. அதனால தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் பாய்.